கோவை மாவட்டம் நேலிக்கோணம் பாளையத்தில் உள்ள மாவட்ட கிளை நூலகத்தில் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் நூலகத்தின் கட்டடம் சேதமடைந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது கோவை செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். தமிழகம் முழுவதும் பொது நூலகத்துடைய நிலை என்னவாக இருக்குது என்பது குறித்து நியூஸ் 7 தருவாக கலாய்வு மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் மாநகர பகுதியில் பல்வேறு நூலகங்கள் பெரிய பெரிய நூலகங்கள் இருந்தாலும் கூட மாநகரை ஒட்டி புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துடைய கிளை நூலகங்கள் என்பது பராமரிப்பின்றி பல்வேறு இடங்களில் அந்த கட்டிடங்கள் சிதிலமடைந்தக்கூடிய நிலையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பல இடங்களில் நேரடியாக போய் விசிட் பண்ணும்போதே அங்களுடைய அந்த நூலகத்துடைய நிலை என்பது கேள்விக்குறாகத்தான் இருக்கிறது. அதற்கு உதாரணமாக நாம் கோவை மாவட்டத்தில் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நீலிக்கோணாம்பாளையம் பகுதியை சேர்ந்த ஒரு மாவட்ட கிளை நூலகம் என்பது இருக்கிறது. இந்த நூலகத்தில் தினசரி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் புத்தகங்களை படித்து செல்லக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. ஆனாலும் கூடுதலான இடவசதி இல்லாமலும் போதிய அடிப்படை வசதி இல்லாதனாலும் வரக்கூடிய வாசகர்கள் மிகுந்த சோதனைக்குள்ள சிரமப்பட்டு தான் இருக்கக்கூடிய வாசகர்கள் சொல்கிறாங்க. தற்போது நான் பார்க்கக்கூடியது நூலகத்துடைய கழிப்பிட வசதி எந்த அளவிற்கு மோசமாக அந்த கழிப்பறை இருக்குது என்பதை பார்க்கும். ஒரு டோர் கிடையாது. அதே போல் அந்த கழிப்பறைக்குள்ளே முழுவதுமாக மது பாட்டில்களும் அதே போல் வாட்டர் பாட்டில் மூடப்பட்டு அந்த கழிப்பறை பயன்படுத்த முடியாத நிலை என்பது இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த நூலகத்துடைய சுற்றுச்சுவர்களை பார்க்கும் ஒன்று சிதிலமடைந்து எந்த அளவிற்கு அந்த கம்பிகள்லாம் நீண்டு வெளியே தெரிகிற காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. மழைக்காலங்களில் உள்ளே உட்கார முடியாது, மிகுந்த சிரமத்தின் மத்தியில் தான் இருக்கிறோம். மழை நீர் என்பது உள்ளே வரக்கூடிய நிலை என்பது மழைக்காலங்களில் இந்த நூலகத்திற்கு வர்றது மிகப்பெரிய சிரமமாக இருப்பது என்பதாக இதுக்குள்ள வாசகர்கள் தெரிவிக்கிறாங்க. மாவட்ட இந்த சட்டமன்ற தொகுதிப்பட்ட கருணாகரன் அவர்கள் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்ட இந்த நூலகம் என்பது தற்போது இந்த சிதிலமடைந்து பராமரிப்பின்றி காணக்கூடிய நிலை தான் இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய வாசகர்களும் அதே போல் நூலகத்துடைய இன்சார்ஜும் சொல்கிறாங்க. உள்ளே பல வசதிகளோடு பல பேர் ஸ்பான்சர் பண்ணி சேரு அதே போல் லைட் வசதியெல்லாம் செய்யப்பட்டாலும் கூட போதிய இந்த கட்டடத்திற்கான வடிவமைப்பை இன்னும் பராமரிப்பை செய்து கொடுத்தால் கூடுதலாக இருக்கும் என்பது இங்கே இருக்கக்கூடிய வாசகர்களுடைய கருத்தாக தற்போது குறித்து பேசுகிறதுக்கு இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அவருக்கெல்லாம் சார் வணக்கம். கிட்டத்தட்ட 2005 துவக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1999 இந்த நூலகம் செயல்பட்டு இருக்கு. என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இந்த நூலகத்தில்? என்ன மாதிரி இந்த சைடு பில்டிங்கோட சைடு ஃபுல்லாமே வால்வு பூராமே டேமேஜ் ஆகி டோட்டலாக மழை வந்தால் நாளைக்கு ஸ்டோரில் விழுகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அது போக சுற்றுச்சூறு பாத்ரூம் பொதுமக்களுக்காக இவங்களுக்கு லைப்ரரிக்கு வர்ற மக்களுக்காக பாத்ரூம் வசதி இருந்தது. அது சில விரோதி அரசியல்னால அது கழிப்படத்தை தேவையில்லாத இது ஆக்கி அதை க்ளீன் பண்ணி நம்மளாம் பண்ணி விட்டாங்க. இவங்கனால எதுக்கு அந்த யூஸுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அது போக பெரியவங்க சிறியவங்க சில பேர் காலையிலையும் மாலையிலையும் லைப்ரரிக்கு வரக்கு உண்டான வேலை நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டோரேஜ் புத்தகங்கள் இந்த ஸ்டோரி புத்தகங்கள் அந்த போல் இது நிறைய கிடச்சதுன்னா இது பயனுள்ளதாக இருக்கும். அதுபோக இது பில்டிங்கை பராமரிப்பு பண்ணி கொடுத்து இந்த பில்டிங் நாளைக்கு இன்னும் நீண்ட காலம் அந்த பில்டிங் மக்களுக்கு நூலகம் இது ஆகணும்னு சொல்லி ஒரு நல்லது செய்யும். குறிப்பாக இந்த நூலகத்தில் கழிப்பறை வசதி மிக மோசமாக இருக்குது. இரவு நேரங்களில் மது குடிக்கிறவங்கள அந்த இடத்துல பாட்டிலாம் இருக்குது. இது குறித்து கண்டிச்சிங்களா? அது என்ன மாதிரி எல்லாமே கண்டித்து சொல்லியாச்சுங்க. அவங்ககிட்டையுமே அவங்களுக்கு என்னென்னா இதுக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால மாலை நேரத்தில் அவங்க சாதாரணமாக உட்காந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு அங்கே பாட்டிலில் போட்டு போயிடுறாங்க. புகார்லாம் சொன்னீங்களா? இதுக்கு ஒரு கோரிக்கையெல்லாம் மாவட்ட நிர்வாகத்தை வச்சு சொல்லிக்குதுங்க சார். புகாரெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். அதுக்கு சரியான முறையில் நடவடிக்கை இல்லை, அவ்வளோதான். அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், இன்சார்ஜாக இருக்கீங்க. இந்த வசதி எந்த அளவுக்கு பராமரிப்புன்னா எந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இந்த நூலகத்துக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? அடிப்படை வசதி கழிவறை இருந்தால் நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி எங்கள் மாவட்டத்திலேருந்து எல்லாமே புக்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இயர் 1 இயர் இல்லைன்னு 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இது இடவசதி இல்லாதனால தான் அவர் பார்த்துட்டு போனார். 2 நாளைக்கு முன்னே கூட பார்த்துட்டு போனார். அவர் சொன்னது என்னென்னா, பாத்ரூம் கட்டுறதுக்கு நம்மளுக்கு லீகலாக நம்மளுக்கு இடம் இருக்கணும். இது அப்போ செப்பரேட்டாக கட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ இடவசதி இல்லாதனால தான் நம்ம அது பண்ண முடியாமல் சூழ்நிலை இருக்குது. அப்புறம் வேறு ஏதாச்சும் மேலே எல்லா பக்கமே பில்டிங் மேலே ஆகிட்டுருக்கு. ஆனால் எல்லா பக்கம் மேலே ஆகிட்டு இருக்கும்போது எந்த பில்டிங் பண்ண முடியாதுன்னு சுற்றி டேர்கேஸ் போடுற கூட இது இடம் கிடையாது. அதனால் அது பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு தான் அவர் சொன்னார். வழி மற்றபடி இந்த குறைங்கிறதெல்லாம் எது இங்கே சொல்ல போதிய புத்தக வசதி இருக்கா? ஏன்னா இப்போ வரக்கூடிய வாசகர்கள் சொல்கிறாங்க மாலை நேர செய்தித்தாள்கள் வேணும், ஏன்னா பல்வேறு சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அந்த மாலை நேரம் மட்டும் அந்த தபாலில் வர நாள் அடுத்த நாள் வருது. அது மட்டும் வாசல் அந்த ஈவினிங்கு எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க.
நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு போதிய புத்தகங்கள் ரெகுலராக வரீங்க, வயதான காலத்தில் ஒரு நிம்மதி தேடக்கூடிய வசிப்பு திறனை ஊக்குவிப்பதற்காக இந்த வருஷம் வந்துட்டுருக்கீங்க. என்னென்ன புத்தகங்கள் தேவைப்படுது உங்களுக்கு? எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. மாலை நேரத்தில் பத்திரிகைகள் வந்தால் படிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே இவங்க சிறப்பாக செய்கிறாங்க. கூடுதலாக அவ்வளோதான், அந்த யூரினல் போகிறது அந்த ஒன்று கட்டாயம் செய்யணுங்க. மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. குறிப்பாக இவர்கள் சொல்வது போல், அந்த வாசகர்கள் மற்றும் நூலகத்துடைய இன்சார்ஜ் சொல்வது போல், இப்போ கிட்டத்தட்ட 1999 செயல்படக்கூடிய ஒரு நூலகமாக இருக்கிறது. பல்வேறு வாசகர்களும் சரி, பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நூலகமாக இந்த மாவட்ட கிளை நூலகம் நீலிக்கோணம்பாளையத்தில் செயல்படக்கூடிய நூலகம் இருக்கிறது. எனவே மாலை நேரங்களில் செய்தித்தாள்கள் வர வேண்டும். அதை விட முக்கியம் என்பது இந்த நூலகத்துடைய பராமரிப்பு. எனவே இப்போ வரக்கூடிய இந்த அடிப்படை வசதி இல்லாமல், மழைக்காலங்களில் பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது, கழிவறை வசதி இல்லாமல் இருக்குது, இதையெல்லாம் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து செய்ய தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்கு ரமேஷுடன் பிரசாந்த்.